ஒரு ஒரு நியாயமான ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஃபீஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா உங்களுக்கே தெரியும். வருடத்திற்கு அதாவது வந்து ஒரு இந்த நீட்டின் மூலமாக தேர்வு பெற்று அரசு கல்லூரிகளில் அரசு கல்லூரிகளில் குறிப்பாக இப்போ தமிழகத்தினுடைய அரசு கல்லூரிகளில் தேர்வு செய்து அவர்கள் அட்மிஷன் போனாங்க அப்படின்னா அவங்களுக்கு வருடத்திற்கு ஒரு 13,000 ரூபாய், அதாவது சுமார் ஒரு 13,000, 14,000, 15,000 இந்த தொகை தான் அவங்களுக்கு ஃபீயாக வசூலிக்கப்படுகிறது. சரிங்களா? இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜில் அவங்க கவர்மெண்ட் கோட்டா, இதுக்கு பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் கவர்மெண்ட் கோட்டால செல்லக்கூடிய மாணவர்களுக்கு உண்டான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இரண்டாம் நிலையில், அதாவது இப்போ இந்த நீட்டினுடைய மார்க்ல வந்து இந்த மார்க்கின் அடிப்படையில் இந்த காலேஜஸ் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து கவர்மெண்ட் காலேஜ் கொடுப்பாங்க. அதுக்கடுத்து மார்க் கம்மியா இருக்கும் பொழுது அதன் அடிப்படையில் இந்த கோட்டாஸ் எல்லாமே நம்ம 69% இடஒதுக்கீடு இருக்கு இல்லையா, அதன் அடிப்படையிலேயே அந்த கோட்டாஸ் எல்லாமே ஃபில்அப் செய்யப்படும். ஃபில்அப் செய்ததுக்கு அப்புறம் இரண்டாம் நிலையில வந்து பார்த்தீங்கன்னா தனியார் கல்லூரிகள், அதாவது இங்க இருக்கக்கூடிய தனியார் கல்லூரிகள், தனியார் மருத்துவக் கல்லூரிகள், அந்த தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் வந்து கவர்மெண்ட் கோட்டா நிரப்பப்படும். அதாவது கவர்மெண்ட் கோட்டா அப்படின்னு சொல்றது தனியார் கல்லூரிகளில் கவர்மெண்ட் கோட்டா, அதாவது கவர்மெண்ட் கோட்டான்னு சொல்லும் போது அவங்களுக்கு வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா ஒரு 4 லட்சம் வரை, அதாவது சில கல்லூரிகளில் 3.5 லட்சம், சில கல்லூரிகளில் 4 லட்சம் வரை. சரிங்களா? வருடத்திற்கு 4 லட்சம் வரை அவங்களுக்கு அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் முறையில் அவங்களுக்கு அட்மிஷன் செய்யப்படும். ஸோ அப்ப ஒரு நீட்ல வந்து ஒரு நல்ல மார்க் ஸ்கோர்